புரோட்டீன் சத்து நிறைய இருக்கக்கூடிய பச்சை பயிறு கிரேவி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? கடாயில் 1 கப் பச்சை பயிரை நல்லா வாசனை வந்து கலர் மாறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை பயிறு கூட 6 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கப் தண்ணி ஊற்றி 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பச்சை பயிரை நல்லா மசிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே மசிச்சு வச்சுருந்த பச்சை பயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. உப்பு இன்னும் நான் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு கிரேவி ரெடி.